ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருக்குமே என்னதான் புரிதலாக புரிஞ்சாலும் பட் ஒரு வாழ்க்கை முழுதும் ஒரு குழப்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புற உலகில் நம்ம வாழ்கிறதுக்கு ஆசைன்றது ரொம்ப முக்கியம். நம்ம இயக்கப்படுறதே அந்த ஆசை, அப்புறம் பயம், அதுக்கப்புறம் காமம், கோபம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கை முழுதும் இது முழுமை எங்கே பார்த்தீங்கன்னாலும் புற விஷயத்தில் ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே இந்த அகங்காரத்துலேருந்து தான் தொடங்கும். அகங்காரம் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களாட்டி ஒரு செயலை தொடங்கவே முடியும். அகங்காரம் என்பது என்ன சொல்கிறதுனா, ஒரு செயலோட வெளிப்பாடே அகங்காரம் தான். அகங்காரத்துலேருந்து தான் ஒரு செயலை ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எல்லாத்தையும் விட்டுறணும். நம்ம புற உலகத்தில் எதுவுமே ஆசையே படக்கூடாது, பற்றின்மையே இல்லாமல் இருக்கணும், எதுலேயும் உடன்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது. என்னடா வாழ்க்கையில் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை சாப்பிடக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அநியாயம் இது அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருக்கும். சில பேர் நம்ம என்ன தான், அதாவது மனசுன்றது ஒரு இயல்பாகவே அதை நோக்கி ஈர்க்கப்படுது. அது எல்லாத்தையும் எந்தெந்த விஷயத்துலலாம் மனசு ஈர்க்கப்படுதோ எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி எதுலையுமே செலுத்தாமல் பார்த்துட்டே உட்காந்துருக்கிறது தான் லைஃபா அப்படின்ற ஒரு விரக்தி மனநிலை கூட ஒரு டைமில் வரும். என்னதான் நம்ம ஆசைப்பட்டு அப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நம்ம முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல நிலையை எழுதணும், இந்த துன்பமே இல்லாத வாழ்க்கை அடையணும் அப்படின்ற ஆவலில் நம்ம என்னதான் ஆன்மீகத்தில் முதல்ல நுழைஞ்சாலுமே நமக்கு இந்த கேள்வி நிறைய டைமில் சில பேர் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த டவுட் வரும். என்ன லைஃப் இது, ஒன்றுமே இல்லாமல் போர் அடிக்குது, இங்கே என்ன கிடைக்க போகுது, ஏன் லைஃப் இப்படி முரணாக இருக்குது, கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா ஏன் கடவுள் நமக்கு இதில் கொடுக்கணும், இதை கொடுத்துட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்ற கேள்விகள் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இங்கே நான் முதல்ல ஒன்று தெளிவுபடுத்த விரும்பிக்கிறவங்களுக்கு, நான் எதையுமே உங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. என்ன தான் சொல்லுவாங்க, வார்த்தைகளுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த வார்த்தைகளை எவ்வளோ உபயோகப்படுத்த முடியுமோ, கிட்டத்தட்ட 3000, 5000, 10,000 வருஷங்களாக ஒரு ஞானியும் ஒரு நாட்டிலையும் இன்ன வரைக்கும் அதை உபயோகப்படுத்தி எந்தெந்த விதமாக எப்படி வித்தியாசமாக புரிதலை ஏற்படுத்தணுமோ, எப்படியாக உருவகப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் ஊமை சொல்லணுமோ எல்லாத்தையும் பெஸ்ட்டு வெர்ஷனாக ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நமக்கு புதுசாக ஞானத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, பாடல்கள் 7 ஸ்வரங்கள் தான். இந்த 7 ஸ்வரங்களுக்கு மேலே மாற்றி இதையே தான் போட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கலாம் ஒழிஞ்சு, இதுக்கு மேலே புதுசாக ஒரு ஒளியை நம்ம உருவாக்கி இது பண்ண போதில்லை. அதோட ரேஷியோஸை மாற்றி நம்ம புது பாடல்கள்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லாக கேட்டுட்டு ஓட்டிகிட்டே இருக்கோம். அதே போல் தான் இங்கே என்னோட வேலை அப்படின்றது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இருக்கிற 10 ஆப்ஷனில் எது தேவையில்லாத ஆப்ஷன் ஒதுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நான் சாய்ஸாக கொடுக்க போகிறேன். அதாவது ஞானம்ன்றதே ஒரு சிம்பிளாக சொல்லுவாங்க, எது தேவை என்பது அறியறது அறிவு, எது தேவையில்லை அப்படின்றத அறியறது தான் ஞானம்னு சொல்லுவாங்க. என்னோட வேலையும் உங்களுக்கு இருக்கிற 10-15 ஆப்ஷனில் எது தேவையில்லாதது, எது உங்களுக்கு ஸ்டூட் ஆகக்கூடியது, எது உங்களுக்கு தேவையானது. அதே போல் இன்னொரு தவறான புரிதல் மிகப்பெரிய தவறான புரிதல் 2 இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று புற உலகம் இயங்கிறது வேறு கான்செப்ட், அக உலகம் இயங்கிறது வேறு கான்செப்ட். அதே போல் எனக்கு ஒரு வழி விருப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு வழி சரியாக இருக்குது அப்படின்றதுக்காக அதே வழி எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்படி இல்லவும் இல்லை, இயற்கை அப்படி இல்லவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வழி பொருத்தமானதோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியை பின்பற்றி அது வழியாக அவங்க ஒரு இறுதி நிலை அடையிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது, நிச்சயம் தன்மையும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்கான இயற்கையோட முழு ஒத்துழைப்பும் இருக்குது. ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு இயற்கையாகவே ரொம்ப நடனம்னா உயிர், இல்லை இன்னொருத்தருக்கு பாட்டுன்னா உயிர், இன்னொருத்தருக்கு செய்கிற வேலைன்னா உயிர். இப்போ நான் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பாட்டோ நடனமோ இல்லை செய்கிற தொழிலையோ செய்யக்கூடாது, நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து தியானம் பண்ணி மட்டும்தான் கடவுள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது மிகவும் தவறானது. ஏன் தவறானதுன்னு இவ்வளோ ஆடித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஞானிகளோட சொற்கள் எல்லாத்தையுமே மிக தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு சொல்
எந்த நிலையிலிருந்து சொல்லப்படுது அப்படின்றத பொறுத்து அதோட முழு பொருளுமே மாறி போயிடும். நாம் வந்து ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு முக்கியமான சூழ்நிலை, ஒரு உயிர் போகிற கட்ட மலை உச்சியில் இருக்கும்போது ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையை சொல்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போது சொல்கிற வார்த்தை வந்து அந்த இடத்துல அது வேற பொருள். அதே அமைதியாக நிற்கும்போது, அமைதியாக இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்கிற பொருள் வந்து அதே சொல் தான், ஆனால் அதோட பொருள் வந்து வேற மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் ஞானிகள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நாம் எந்த சூழ்நிலையில் நம்மளாட்டி எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுமோ, நமக்குள்ள எந்த அளவுக்கு அதுக்கான அதோட சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருக்கோ அது கூட இணைச்சி அதுக்கு தகுந்த ஒரு கதையை உருவாக்கி நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். அது உண்மையாக இருக்கிறபடி நாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து நிறைய வந்து குழப்பங்களும் தேவையில்லாத அறியாமைகளும் நமக்குள்ள புகுந்துக்கிட்டு நம்மளை இன்னும் ஆட்படுத்திகிட்டே இருக்குது, ஒரு தெளிவு அடைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்குது. சரி, நம்ம முதல்ல இந்த அக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, புற உலகத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு வழிமுறை இல்லை வாழ்வியல் முறைன்னு சொல்லலாம். இது வந்து நான் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஞான புரிதலில் உச்சத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து இயங்குறது எப்படி அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து ஒரே ஒரு இருப்பாக இருக்குது. அந்த இருப்புன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எதுவுமே அசைவற்ற தன்மையாக நிலையாக இருக்குது. ஆனாலும் அது வந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அதை நோக்கி இழுத்து அதை வந்து ஒரு சுழல் மாதிரி, ஒரு ரிவர்ஸ் சுழல் மாதிரி, ஒரு ஆன்டி கிளாக் வாய்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து தனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே இழுத்து வச்சுக்குதோ அது மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேருந்து தோன்றின ஒரு சின்ன இயக்கம் வந்து, அதாவது விண்துகள்னு சொல்லுவாங்க, அந்த ஆகாயம் வந்து எப்படி சுற்றுதுன்னா கிளாக் வாய்ஸில் வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா அதோட மையத்திலேருந்து ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னா அப்படியே ஃபேன் ஓட 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 அது அப்படியே வெளியில் போய் அப்படியே ரெக்கைக்கு வந்து அப்படியே வெளியில் போய் செத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த உருவம் தெரியும். முடிஞ்சால் உருவப்படுத்தி பாருங்கள். எந்த ஒரு பொருளை மையத்தில் வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி 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 அதோட சுற்று அதிகமாகும்போது அதை வந்து வெளிநோக்கி தள்ளும். ஆனால் வந்து இந்த ஃபேன் என்ன தான் அந்த காற்றை வெளிநோக்கி தள்ளினாலும் அது மொத்தமாக வெளியில் விலகி ஓடிடாமல் ஒரு மையம் வந்து அதை இழுத்து பிடிச்சிட்டே இருக்குது. அதே போல் இந்த நிலையான தன்மை அப்படின்றது வந்து மையமாக இருக்குது. அதோட இது வந்து என்னென்னா, வேதாத்த மகரிஷி வந்து அது எப்படி சொல்லுவார்னா, தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவார். நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரே விஷயந்தான், அந்த ஒரே இருப்புத்தன்மை ஆற்றல், இருப்புத்தன்மையாகவும் இருக்குது, இயக்கமாகவும் அதுதான் மாறுது. அந்த இயக்கமாக மாறுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு வெற்று இருப்புத்தன்மை, அசைவற்ற ஏதுமற்ற ஏது குணம் அதாவது எந்தவித குணமும் விகாரமும் இல்லாத அசைவும் இல்லாத வெறும் இருப்புத்தன்மையாக மட்டும்தான் இருக்குது. அந்த இருப்புத்தன்மைக்கு இயல்பாகவே வந்து என்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னா, தன்னிருக்க சூழ்ந்தெடுத்த ஆற்றல். அதாவது எந்த பொருள் அதுக்குள்ளே இருந்தாலும் அதை விட்டு முழுமையாக விலகிடாத அளவுக்கு அதை தாங்கி பிடிச்சிட்டே இருக்கும். அதே போல் அந்த எல்லைக்குள்ளே அது சுற்றும் போது அதை வந்து தடுக்கவும் தடுக்காது. ஆனால் வந்து அது கீழே விழாமல் தாங்கி பிடிச்சிட்டே இருக்கும். அதுலேருந்து தோன்றின ஒரு சின்ன இயக்கம், அதாவது விண் இயக்கம் வந்து அது எப்படி இருக்குன்னா, அது வந்து அதுலேருந்து எப்படா வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சுற்றி சுற்றி வெளியில் போக பார்க்குது. ஆனால் தண்ணீர் காற்றல் வந்து அந்த சுற்றுறதை தடுக்கவும் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப விலகி போய் அதை வந்து கீழே விழுந்துடாத அளவுக்கு அதை ஒரு மறைவான ஒரு விசையை வச்சு, அதோட ஈர்ப்புத்தன்மையை வச்சு, சூழ்ந்தெழுத்த ஆற்றலை வச்சு அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ நான் பேச போகிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது எப்படி வந்து ஒரு தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்த ஆற்றலும் இயக்க ஆற்றலும் ஒரே ஞானயத்தோட இரு பகுதி மாதிரி செயல்படுதோ, அதே போலதான் இந்த அக உலகமும் புற உலகமும் செயல்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த அக உலகத்துல எது வந்து நிலையான தன்மையா, பற்றற்ற தன்மையா, எல்லாமும் இல்லாம எந்த நிர்வாணமா, அந்த எந்தவித நிர்விகாரமா எந்த குணம் வந்து இருக்குதோ அதே குணம்தான் இயக்க ஆற்றல எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்காக புறப்படுது. அதே ஆற்றல் தான்
இயக்காற்றலாக இருந்து இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அனைத்து நிகழ்வுகளையும் புற உலக நிகழ்வுகளையும் நிகழ்த்துது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், எல்லா செயலும் அவனோடது, புற உலகத்தில் செய்யப்படுறது, ஈவன் நான் செய்கிறது, சிந்திக்கிறது எல்லாமே அவனோடதுங்கும்போது இதில் பாவ புண்ணியன்றது ஏது, இதில் வந்து கர்மன்றது எங்கே உருவாகுது, இதில் ஏன் வந்து எனக்கு துன்பம் வருது, எல்லாமே அது செய்யும்போது அது இன்பமாகவே அதை செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வரும். அதே போல் இப்போ எல்லாருக்குமே ஞான புரிதல் கிடைச்சிருச்சு, எல்லாருக்குமே வந்து இதுதான் அடிப்படைன்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ புற உலகம் வந்து தப்பானதாகவே ஃபுல்லாகவே தப்பானதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஞான புரிதல் அடைஞ்சோன்னு என்ன பண்ணணும், புற உலகத்தை நடக்கிற எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பொருள் வரும். ஆனால் அது சரியானதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த பிரபஞ்சம் வந்து இருப்பு நிலையில் தன்னசைவற்றதா இருக்கோ அதுதான் வந்து புற உலகத்தில் அனைத்து விதமான இயக்கங்களாகவும் அனைத்து விதமான புற நிகழ்வுகளாகவும் அதை வந்து தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதை வந்து தன்னோட பிரதிபலிப்பாக வந்து அதை உணர வைக்குது, அது மூலியமாக அது வந்து அந்த இயக்காற்றலை நிவர்த்தி பண்ணுது. அப்படின்ற பட்சத்தில் சரி, ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் புரியுது, இப்போ வந்து இதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கிறது, வாழ்க்கையை துன்பம் இல்லாமல் வாழ்கிறது எப்படி அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு எப்படி கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்ப்போம். இங்கே நம்ம வந்து என்ன ஒரு சின்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்னா நெருப்பு அனுபவிக்கணும், ஆனால் அந்த புகை வந்து நம்ம கண்ணை வந்து பாதிக்கும், புகை வந்து நம்மளை வந்து ரொம்ப கண்ணெரிச்சலை கொடுக்கும், இது பண்ணும். நாம் வந்து அந்த புகையை வந்து நம்ம கண்ணில் அஃபெக்ட் படாமல் நம்ம கண்ணை பாதிக்காமல் பார்த்துக்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த புகையே வரக்கூடாது, அந்த புகையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே தான் வந்து நமக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு விஷயத்த வந்து நாம் வந்து அதுக்கு வந்து இருமைத்தன்மை கொடுக்குறோம், அதாவது வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள எப்போ வந்து ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரோமோ அப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இயக்கத்தன்மை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அது உருவாகுது. அதை நாம் எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டு நாம் வந்து நமக்குன்னு உருவாகிருக்க ஒரு சின்ன அந்த கருத்துருவாக்கம், நான் என்னுடைய அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை வச்சு அதுக்கு வந்து நம்ம பொருள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தத்தை, ஒரு பொருள் தேட ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் வந்து முதல் பிரச்சனையே ஆரம்பமாகுது. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் அப்புறம் வாழ்கிறது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாக வரும். இங்கே தான் நான் சொன்ன முரண் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து வாழ்க்கையை அந்த இயக்க ஆற்றல், அதாவது பிரபஞ்சத்தோட இயக்க ஆற்றல் என்னவா வாழணும்னு நினைக்குதோ, என்னவா ஒரு உயிர் வழியாக வெளிப்படுத்தணும்னு நினைக்குதோ அதுபடியே வாழ்ந்தா வாழ்க்கை வந்து வாழவே முடியாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் வந்து நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு, நாம் வந்து அந்த கதையை சொல்லிக்கிறதுக்கு நமக்குன்னு அந்த எந்த பிடிமானமும் இல்லாத போது மனசு வந்து பயப்படுது. எப்படி நான் வந்து ஒன்றுமே நம்ம எப்படி வாழ்கிறது, வெறுமைத்தன்மையில் நான் எப்படி வாழ்கிறது, ஏன்னா வெறுமைத்தன்மையில் அந்த மனசுன்றது இருக்க முடியாது. மனசோட இயல்பே வந்து ஏதாவது ஒரு விதமான எண்ணங்களை உருவாக்கி அதை கட்டமைப்புகளை ஏற்றி அதுலேருந்து ஒரு கதையை சொல்லி நம்ம இந்த இயக்க ஆற்றலை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. இந்த மகாபாரதம் தெரிஞ்சவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்ணு தெரியாது. அதுக்காக அவனுக்கு வந்து எப்போதுமே வந்து வெளி நிகழ்வுகளை எடுத்து சொல்கிறதுக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவரோட தம்பியை வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதாவது விதுரனே வந்து அதை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை போட்டு அவருக்கு வந்து வாழ்க்கை நிகழ்வுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று ஒன்றா வந்து கண் தெரியாதவனுக்கு ஒன்று வந்து புற நிகழ்வுகள் இது நடக்குது, இவங்க வராங்க, இதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறதோட நோக்கம் அவங்க முக பார்வை இப்படி இருக்குது, அவங்களோட அடுத்த நடவடிக்கை இப்படி இருக்குன்றது அவங்க நடவடிக்கையிலேருந்து தெரியுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து அவனுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருதராஷ்டிரனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே மனம் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏக்காட்டலை பற்றி நம்ம தெரியாத எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நம்ம கண் தெரியாத மாதிரி. புற உலகத்தில் எனக்கு நல்லா கண்ணு தெரியுது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நான் புற உலகத்தில் கண்ணு தெரிகிறத சொல்லலை. அக உலகத்தில் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு குருடன் மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த எண்ணங்கள் தான் வந்து நமக்கு வந்து
நம்மளை வந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது. இப்போ இந்த கண் தெரிகிறவன் வந்து எந்த அளவுக்கு அதை புற நிகழ்வுகளை வந்து ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப வந்து எந்த பற்றுதலும் இல்லாமல் எவ்வளோ தெளிவான அறிவுடையவனாக இருக்கானோ, ஞானமுடையவனாக இருக்கானோ, அப்படி தான் வந்து அந்த புற உலகத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து அவன் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியும். இங்கே ரெண்டு பேருக்கும் அந்த ஞானம் இருக்கணும். ஒன்று சொல்கிறவனுக்கும் அதை வந்து உண்மையாக பார்க்குற தன்மையான ஞானம் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிறவனுக்கும் அதை கேட்குறவனுக்கும் அவன் சொல்கிறத என்னவா சொல்கிறானோ அதை மட்டுமே கேட்குற அளவுக்கு ஞானம் இருக்கணும். அப்படி வந்து இயற்கையில் வந்து 100% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட குழப்பம் வந்து ஆரம்பிக்குது. நாம் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம், அது வந்து மனசை அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த மட்டும் அந்த கணத்தோட நிகழ்வை மட்டும் பார்த்து ஒரு கதையை நமக்கு சொல்லுது. அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நமக்குள்ளே இருக்க சின்ன அறிவை வச்சு நாம் அது கூட முடிச்சு போட்டு நாம் ஒரு விஷயமா அதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இயல்புலேயே வந்து ஒருத்தர் வந்து குறைகளை வந்து மற்றவங்ககிட்ட மட்டுமே தேடுறவராக இருந்தால் அவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அது கூட மட்டுமே கனெக்ட் பண்ணி பார்ப்பார். இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அப்பா வந்து அடித்து வளர்த்துட்டாரு, அவங்க அப்பாவை பிடிக்காது அப்படின்னா மொத்த ஆம்பளைங்க எது பண்ணினாலுமே அது வந்து எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதே போல் ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவோ சித்தியோ வந்து ரொம்ப துன்புறுத்தி வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைய வந்து எல்லா பெண்களுமே தப்பானவர்கள், எல்லார்கிட்டையுமே வந்து ஏதோ குறை இருக்குது அப்படின்ற மாதிரியே அதை பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது அது உருவகப்படுத்துறது எல்லாமே வந்து அந்த சிறு வயதில் எப்படி உருவாக்கப்படுத்த ஆரம்பிச்சதோ அதே மாதிரியான அதுக்கு இணையான அதுக்கு சமமான கதைகளை மட்டுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டே போகும். அது புதுசாக வந்து வெறும் வந்து அது என்னவா இருக்கோ அப்படின்ற பார்வையில் வந்து அதை பார்க்கவே பார்க்காது. சரி, அப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். சரி, இப்போ நீ மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். அது வந்து அவன் பெரிய அரசன், அவன் நாட்டுக்கே அரசன், அவனுக்கு வந்து ஏவல் பணி புரியறதுக்கு 1000 பேர் அவன் வாழ்க்கையை கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்க. அதனால் அவனுக்கு வந்து அது சாத்தியமாச்சு. ஒரு சாதாரண மக்களாக இருக்கேன், ஒரு பிழைப்புக்கே வழியில்லாத நான் வந்து பொருள் திட்டுறவனாக இருக்கேன். எனக்கு வந்து யார் எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்கிறது, உண்மையாக சொல்கிறதுக்கு யார் சொல்லுவா? அப்படி சொன்னாலுமே அது வந்து என்னோட வாழ்க்கைக்கு எப்படி வந்து உதவும், எப்படி வந்து அது வந்து உபயோகமாக இருக்கும், அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். சரி, இப்போ எல்லாராலையுமே அது விளங்கி கொள்ள முடியாது அப்படின்றது உண்மைதான். சரி, இப்போ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, எல்லாருமே போயிட்டு ஞானம் கற்றுக்கணுமா? வாழ்க்கையில் 12 வருஷம் 15 வருஷம் ஞான தெளிவை அடைஞ்சு ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா அப்படின்னா அதுக்கும் எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து நம்ம இடையே வந்து நிறையா வந்து ஞானிகள் தோணுனாங்க. அவங்க வந்து நீ ஒன்றும் யோசிக்க வேணாப்பா, ரொம்ப வந்து அந்த எல்லா புரிதலையும் அடைஞ்சு தான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து இன்பமயமாக மாற்றணும் அவசியம் கிடையாது. நான் சொல்கிற சிம்பிளான ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுப்பா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை ஞானிகள் சொல்லிட்டு போனாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு நமக்கு, இப்போ நமக்கு வந்து வரலாறுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஞானிகள் உருவாகிட்டாங்க. சித்தர்கள்லேருந்து ஞானிகள்லேருந்து ஏகப்பட்ட பேர் உருவாகிட்டாங்க. யார் சொல்கிறது உண்மை, எதை ஃபாலோ பண்ணுறது? ஒருத்தர் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சித்தர் வந்து மனசு செம்மையாயிட்டா எந்த இதுவுமே பண்ண வேணாம், தியானம் பண்ண வேணாம், வாசியோகம் பண்ண வேணாம், மூச்சு அடக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், மனசு வந்து செம்மையாயிட்டா மந்திரம் செம்மையாமேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இப்போ வந்து அது மாதிரி ஒருத்தர் திருவள்ளுவர் வந்து இதை சொல்லிட்டாரு, வள்ளலார் வந்து அது சொல்லியிருக்காரு, ரமண மகரிஷி வந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, எது ஞானம்ன்றது பிரச்சனை இல்லை, எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கும் போது இதில் நான் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற குழப்பத்தில் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம சிக்கிக்கிறோம். அது வந்து சில நேரங்களில் வந்து இவர் சொல்கிறது சரியானதாக தோணுது, சில நேரங்களில் அவர் சொல்கிறது சரியானதாக தோணுது. அப்படி நம்ம மாறி வந்து அவர்களோட வார்த்தை விளையாட்டுகளை நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ வந்து நாம் வந்து ஒரு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அதை நம்மளே சொன்ன விஷயந்தான், ஒரு ஞானி வந்து எந்த நிலையில் எந்த மாதிரி அனுபவ நிலைக்கு அப்புறம் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில் உங்களையும் எடுத்துக்கோங்க, நிறைய அரசியல்வாதிகளையும் பார்த்துருப்பீங்க. ஆரம்ப காலத்தில் அவர் பேசின பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கும். 10 வருஷம் கழித்து அவர் பேசுகிற அவர் புரிதல், அவரோட அனுபவம், அவரோட பேச்சு வந்து வேறு மாதிரி இருக்கும். என்னோடதே எடுத்துக்கோங்க, என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புரிதல் எனக்கு வேறையாக இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புரிதல் வேறையாக இருக்கும், இறுதியாக இருக்கக்கூடிய புரிதல் வந்து வேறையாக இருக்கும். அதே போல்
ஒரு ஒரு ஞானியரும் ஒரு ஒரு சித்தரும் அவங்க ஆரம்ப காலத்தில் நான் உங்களுக்கு நேரடியாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வள்ளலார் எடுத்துக்கோங்க, ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஆரம்பிக்கும் போது பக்தியில் தான் ஆரம்பித்தாங்க. ஏதுமே தெரியாத போது, என்னன்னே புரியாத போது உலகம் வந்து சரணடைதல் அப்படின்றதுலேருந்து முதல்ல உலகம் ஆரம்பிக்கும். இந்த சரணடைதல் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா ஞானத்தில் போய் முடிவடையும். அதனால அது போல் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலாருமே வந்து சிவபக்தியில் வந்து ரொம்ப சிறந்தவராக இருந்தார். சிவமே அனைத்தும் அப்படின்ற வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மத ரீதியாக கொண்டுட்டு போகிற மாதிரியே கொண்டுட்டு போவார். ஆனால் இறுதி புரிதலில் வந்து ஞான புரிதலுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ஒரு கருவி மட்டும்தான், எதுவுமே அதுக்கப்புறம் தேவை கிடையாது, இறைவன் வந்து அருட்பெரும் ஜோதியாக மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவர் வந்து அந்த இதுலேருந்து விலகிட்டார். இப்போ வந்து இதில் வந்து இந்த புற உலகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த மதம் வந்து உயர்ந்தது அப்படின்றதுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு எடுத்துக்கிட்டு, அவர் வாழ்க்கையில் ஏதோ ஆரம்ப காலத்தில் சொன்ன ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்னோட கருத்துக்கு வந்து நான் உறுதுணையாக்கிக்கிட்டு அதை வந்து நான் பரப்பிக்கிட்டு வாழ்கிறேன். இப்படின்ற போது தான் வந்து இங்கே வந்து குழப்பம் வருது. அதே போல் அவங்க வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒருத்தரும் எல்லாரும் சொன்னது தப்பானா எல்லாரும் சொன்ன வழிகள் தான் வேற. எல்லாரும் சுட்டி காட்டுற அந்த விரலை மட்டும் சுட்டி காட்டக்கூடிய இடத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அந்த விரலை பிடிச்சிக்கிறோம். அந்த விரலை பிடிச்சிக்கிட்டு இத்தனை ரேகைகள் வித்தியாசமாக இருக்குது, இது வந்து முற்றிலும் புதிதானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே முற்றிலும் புதிதானது ஒன்றை என்றைக்குமே சொல்ல முடியாது. அதே போல் ஞானம் அப்படின்றத வார்த்தைகளால் எண்ணங்களால் என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்கு முழுமையாக வந்து கொடுத்துட முடியாது. அது வந்து ஒரு எல்லைக்கு அப்புறம் அதுக்கு வந்து அதை வந்து செல்லாது. அப்படின்ற மாதிரி ஒரு பணம் வந்து எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே செல்லாது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளும் எண்ணங்களும் வந்து ஒரு எல்லைக்கு மேலே அதுக்கு மேலே போக முடியாது. அதனால் அதோட நிறுத்திறனால அதுக்கும் அந்த ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பை வந்து ஒருத்தருக்கு புரிஞ்ச அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து எண்ணற்ற விதங்களை விவரிச்சுட்டே போகிறாங்க. அதை வந்து முடிவில்லாமல் அதை பற்றி சொல்லிகிட்டே போகிறாங்க. ஆனால் என்ன தான் சொன்னாலும் அது வந்து ஒரே விஷயத்தை மட்டும்தான் குறிக்கும், இந்த ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சாதாரண மக்களுக்காக வந்து ஒரு ஞானிகளும் ஒரு வழியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மூச்சு பயிற்சி செஞ்சு அது வழியாக வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், நீ எல்லா புரிதலும் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து உணர்வை கவனித்து அது வழியாக எல்லாத்தையுமே அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து எதுவுமே வேணாம், ஜஸ்ட்டு வந்து எதுவாக இருக்குன்ற புரிதல் இருந்தால் போதும் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை எந்த நிலையில் சொன்னாங்க அப்படின்றது கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா எல்லாவித அனுபவங்களையும் கற்று தெளிந்து எது சரியானது எது தவறானதுன்ற புரிதலுக்கு வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதுவே போதும் அப்படின்ற மனநிலையில் அதை சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து எதையுமே ஆரம்பிக்காமல் முதல்ல எடுத்த உடனே அது வந்து இறுதி புரிதல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையாக்க நினைக்கும் போது அது வந்து தவறான கிடையாது, சரியானது தான். ஆனால் வந்து நம்ம குழப்பங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, குழப்பங்கள் வந்து முடிவில்லாமல் வளர்ந்துக்கிட்டே போகுது. நம்மளோட கம்பாரிசன், இந்த குழப்பங்களுக்கு ரெண்டே காரணம். ஒன்று வந்து ஏதோ ஒன்று இதை விட சிறப்பாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறத விட ஏதோ ஒன்று சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆவலும். இன்னொரு விஷயம், நான் வந்து மற்றவங்களை விட தனித்துவமானவன், என்கிட்ட வந்து தனித்துவமானது இருக்குது, நான் மற்றவங்களை போல் கிடையாது அப்படின்ற ஒரு உந்துதலும் தான் வந்து இந்த எல்லா குழப்பங்களுக்கும் முதல் காரணமாக அமையுது. இங்கே இன்னொரு முரணையும் புரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் ஆரம்பத்தில் முரணானதோ தவறானதோ உந்துதலாக இருக்கோ அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறுதி புரிதலை அடைய முடியும். இது நான் திரும்ப சொன்ன மாதிரி எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, புற உலக இயக்கமும் அக உலகம் இயக்கமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானதாக சுற்றுற மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுமே வந்து அப்படி சுற்றுறனால மட்டும்தான் வந்து அது என்றைக்குமே ஒட்டிக்காமையும் என்றைக்குமே ரொம்ப விட்டு விலகாமையும் அது சரியாகவே இருக்குது. அதே போல தான் புற உலக நிகழ்வுகள் எல்லாமே வந்து எதை நோக்கி போகுதுன்னா வெளிப்புறத்தை நோக்கியே போகும். நம்மக்கிட்டேருந்து வெளியில் ஓடிட்டே இருக்கும். அக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா வெளியில் இருக்கிறத ஒன்றா விட்டுட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே அந்த மையத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு இயக்கமே வாழ்க்கையில் சமமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த இயக்கம் வந்து சீரானதாக இருக்கும். இதில் வந்து ஒன்றை விட்டுட்டு அக உலகத்தை விட்டுட்டு புற உலகத்தை மட்டும் ஓடுறேன் அப்படின்றதும் தவறான விஷயந்தான்.
புற உலகத்தை விட்டுட்டு அக உலகத்துக்கு ஓடுறேன் அப்படின்றதும் தவறான புரிதல் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, புற உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளோ ஒரு இதுவோ வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது என்றைக்குமே தவறாகாது. இன்னும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, புத்தர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து எல்லாருமே ஆசையை விட்டுட்டோம். எல்லாருக்குமே ஆசைன்றது வாழ்கிறதே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு இயல்பான ஆசை தான். வாழ்கிறதுன்றதே ஒரு ஆசை தான். அப்படி ஆசையே மொத்தமாக விடும்போது அங்கே வாழ்தலே இருக்காது, வாழ்க்கைன்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அவர் தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த வார்த்தைகளோட விளையாட்டு அப்படின்றது வருது. அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து ஆசைகளை விடுங்க அப்படின்னா ஆசையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு இல்லை. அதை வந்து என்னோட ஆசையாக, என்னோட கருத்துக்கு, என்னோட எண்ணங்களை ஏற்றி அதை வந்து நான் வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஆசை வந்து தவறானதாக ஆகுது. ஆசையாக இருக்கும்போது எந்த தவறாகவும் இல்லை. அது எனக்கு வெற்றி இல்லை, என்னோட தனித்துவத்தை அதில் வெளிப்படுத்த போகிறேன், என்னோட சுயத்தை அதில் பார்க்க போகிறேன், நம்ம வந்து என்னைக்கு வந்து முனைகிறோமோ அன்னைக்கு தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறோமோ அப்போ தான் அது தப்பாக போயிடுது. இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நீ என்ன திரும்ப திரும்ப அர்த்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற, அர்த்தம் கொடுக்காமல் இருந்தால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறது அப்புறம் எதுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் இயல்பில் வந்து இது அப்படி தான் முரணம், அப்படி தான் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் எப்படின்னா, இப்போ இந்த பூமியிலேயே வந்து ஒரு வித்தியாசமான உலகம் இருக்குது, ஒரு குகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த உள்ள வந்து மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு 100 அடி நம்மளாடி நடக்க முடியும், 100 அடி நம்ம வந்து நிற்காமல் உட்காராமல் நடக்க முடியும். இப்போ அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 100 அடி நடக்கிறதுன்றே வந்து மிகப்பெரிய சாதனை வச்சுக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சாதனைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு அந்த உலகத்தில் தவறுதலாக உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து போகிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு 100 அடி நடந்து போகிறீங்க, 200 அடி நடந்து போகிறீங்க. அவங்க எல்லாரும் கூட்டம் கூடி அவங்களை வந்து திரும்பி அவங்களை வந்து வியப்பாக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ வந்து மக்களோட இதுபடி என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் செய்ய முடியாததை வேறு யாரோ ஒருத்தர் செய்யும்போது அது மிகப்பெரிய சிறப்பானது அப்படின்றத ஒருத்தர் வந்து அது வந்து வெற்றி தோல்வி அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. அப்போ வந்து அந்த செய்கிறவருக்கு என்ன வருது, மற்றவங்கள செய்ய முடியாததை நான் செய்கிறேன், அதனால மற்றவங்களோட நான் சிறந்தவன் அப்படின்ற ஒரு புரிதல் வருது. இப்போ அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு மக்கள் வந்து அதை வியப்பாக பார்க்கலன்னா அந்த விஷயத்தில் எதுவுமே அதில் வந்து வியப்பாகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் இயல்பாக நடக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயம், நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். ஆனால் வந்து எந்த மக்களுக்கு அது கிடைக்காம இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வியப்பான விஷயம். அதுபோல் இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா போட்டிகளையும் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் வந்து மரம் ஏறுறது வேகமாக ஏறாரு, நீந்துறது வந்து வேகமாக நீந்துற, இத்தனை நிமிஷத்தில் நீந்திட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி அதெல்லாம் வந்து பெருமை, உலக சாதனை, உலகத்தில் யாரும் பண்ண முடியாத பண்ணிட்டாரு, இதுக்காக வாழ்க்கையை ஃபுல்லாகவே அர்ப்பணித்து அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறோம். இங்கே வந்து அந்த விஷயத்த பண்ணுறது ஒரு விளையாட்டுத்துறைன்றது வந்து தவறானதா அப்படின்னு கேட்டால் தவறு கிடையாது. ஆனால் வந்து அந்த யாரும் பண்ண முடியாத நான் பண்ணுறேன், அதாவது எனக்கு வெற்றி மட்டுமே என்னோட இலக்கு, இந்த உலகத்தில் நான் ஒரு புதுசாக வந்து ஒரு இது பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த நோக்கம் அந்த வெற்றியாக மட்டுமே மாறும்போது அது வந்து நான் அந்த விஷயத்தை நான் நேசிக்கிறேன், அது எனக்கு பண்ணுறது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி அதை வந்து நான் வந்து ஒரு சரித்திரம் இது உருவாக்குறேன் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணும்போது இந்த உலகத்துக்கு வேணால் அது வந்து பெரிய விஷயமா தெரியும். இந்த உலகத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடல் வாங்குறதோ ஒரு பெரிய கௌரவம் அப்படின்றது வந்து யாரோட இருக்குன்னா உங்கள் மனசுக்குள்ளேயும் உன்னை சுற்றி இருக்கவனுக்குள்ளேயும் மிஞ்சி போனால் அதிகபட்சம் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும்தான் அந்த கௌரவன்றது நான் இப்படி வாங்கினேன், நான் சிறந்தவனாக இருந்தேன் அப்படின்ற எண்ணமாக மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு அந்த எண்ணத்தை வேறு எதுக்கு கொண்டு போக முடியாது. அந்த சந்தோஷத்தை உங்களாட்டி அதை தாண்டி அந்த உணர்வுக்கு கொண்டு போக முடியாது. அது மேலோட்டமாக தான் என்னதான் இருந்தாலுமே அது கருத்தாக மட்டுமே இருக்கும். அப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீந்துறது மரம் ஏறுறதெல்லாம் நான் சொன்னேன். ஒரு குரங்கு வந்து வாழ்க்கையில் இயல்பாகவே பிறக்கிற குரங்கு வந்து இயல்பாகவே உங்களை விட பல மடங்கு அது பெரிய இதுவாக தான் இருக்குது. பெரிய அதை கம்பேர் பண்ணும்போது இயல்பாகவே அது பெரிய சாதனையாளனா இருக்குது. ஆனால் அது என்றைக்குமே வந்து பெருமை பீத்திக்கிறதும் கிடையாது, அதை பற்றி அதுக்கு தெரியறதும் கிடையாது. அதே போல் ஒரு நீந்துறதா இருக்கட்டும், ஒரு மீன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீந்துற மட்டுமே வேலையாக வச்சுருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாக நீந்திட்டு தான் இருக்குது, அது ஒன்று அதை தனித்துவத்தை வெளிப்படுத்திகிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து இயற்கையில் எதுவுமே வந்து அதை வந்து
எனக்கு அங்கீகாரம் கொடுங்க, நான் வந்து யாரும் பண்ண முடியாத பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து தனித்துவமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்துறதே இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் வந்து இந்த நெருப்புலேருந்து புகை எப்படி வருதோ அது மாதிரி மனம் வந்து இந்த புகை மூட்டை மாதிரி, அதாவது அந்த உண்மை தன்மையிலேருந்து எழக்கூடிய இப்போ வந்து ஒரு தண்ணி அருவி வந்து ஊற்றுது அப்படின்னா அந்த ஊத்துற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தண்ணியோட சாரல் வந்து எழுந்து வந்து ஒரு புகை மூட்டமாக இருக்கும். அதே போல தான் மனசு வந்து உண்மையாக என்ன நடக்குதுன்னு பார்க்க விடாம அந்த தண்ணி மேலே எழும்பி வர அந்த புகை தான் வந்து வாழ்க்கை, நம்ம மேலே நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மளோட உந்துதலாக மட்டுமே நம்ம வந்து அருவி நோக்கி மேலே போயிட்டு இருக்கோம், நம்மளாடி சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்ச மாதிரி நாம் வந்து ஒரு தவறான நம்பிக்கையை, அதை பேர் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி நம்ம ஏமாற்றிக்கிட்டு அதை வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இந்த இப்போ இந்த காம்படிஷன்லாம் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், வாழ்க்கையை வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடும், யாருமே எதுவும் ட்ரை பண்ண மாட்டாங்க, எல்லாருமே சோம்பேறியாக போயிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியும், இதுதான் நீங்கள் சொல்ல வருவீங்க. அப்போ வந்து வாழ்க்கை பர்பஸ் இல்லாமல் போச்சுன்னா யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, எந்த இயக்கமும் நடக்காமல் போயிடும் அப்படிம்பீங்க. இங்கே வந்து நான் திரும்பவும் சொல்கிறதா தான், இயல்பாகவே உங்கள் உள்ளுணர்வுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை செயல்படுத்துறதுன்றது தப்பு கிடையாது. அதை வந்து நான் தான் பண்ணுறேன், என்னால் மட்டும்தான் அது முடியுது அப்படின்ற தனித்த உருவாக்கம் என்னைக்கு கொண்டுட்டு போகிறோமோ, என்னைக்கு அந்த பற்றுதலை உருவாக்குறோமோ அன்னைக்கு வந்து அங்கே தான் வந்து பிரச்சனைன்றது ஆரம்பிக்குது. அதாவது அதை வந்து இருமையாக பிரிச்சிடுறோம். நான் வேற, அந்த மொத்த டோட்டல் தன்மை வேற, மொத்த உலகமும் வேற, நான் வேறன்னு பிரிச்சிடுறோம். பிரிக்கும் போது அங்கே என்ன நடந்துருது அப்படின்னா, இன்னொன்று சொல்லுவாங்க, இன்ப துன்பம் வந்து ஒரு நாணயத்தோட இரு பகுதி மாதிரி. நீங்கள் வந்து தவறுதலாக கூட நீங்கள் வந்து ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கும் போது, நீங்கள் இன்பம் நினச்சி அந்த தலைப்பை இருக்க பக்கத்தை வந்து ஞானத்தை எடுக்கும்போது அந்த துன்பமும் வந்து பூ மாதிரி பின்னாடி இருந்து உங்கள்கிட்ட வந்துடுது. சரி, இத்தனை விளக்கங்களையும் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா, சரி இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு செயல் வந்து புறத்தில் நிகழும்போது புறத்தில் வந்து எந்த தடையும் இல்லாமல், அதே வந்து அந்த புறத்தில் வந்து தனியாக ஒரு உருவகத்தை ஏற்படுத்தாமல் அந்த செயலாக மட்டுமே இருக்க விட்டுட்டு அகத்தில் வந்து நிலையாக இருந்து இந்த செயலை வந்து என் வழியாக நடக்குது, இதை நான் செய்யலை, இந்த செயல் என் வழியாக நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு சாட்சித்தன்மையோட ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சதுன்னா இந்த மொத்த ஆன்மீகம், மொத்த கான்செப்டும் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து இங்கே வந்து இன்னொரு கேள்வி வந்து வரும் என்ன அப்படின்னா, இப்போ நான் பிடிக்கிறது அந்த செயல்பாட்டுக்கு மட்டும் செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான்ற அந்த இதை கொண்டுட்டு போகாமல் நான் செய்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து அது மூலியம் நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, பொருள் ஈட்டுறது, அது மூலியமாக என் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, என்னை சுற்றி இருக்கவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நான் சொல்கிறது உண்மையான செயல்படுதல் அப்படின்றது என்னன்னு புரியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த கேள்வி வரும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விளையாட்டு இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ செஸ்ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்த நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் வெற்றி தோல்வி அப்படின்ற அடிப்படையில் நான் வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எப்போல்லாம் வெற்றி வருதோ அப்போல்லாம் நான் வந்து ஓவர் எக்ஸைட்டட் ஆவேன், ரொம்ப சந்தோஷமாவேன், நான் அந்த இயல்பான நிலையை மீறி போயிடுவேன். எப்போல்லாம் வந்து நான் தோக்குறேனோ அப்போல்லாம் வந்து நான் சோர்வாக உணர்வேன், எனக்குள்ளே இருக்கிற மொத்த சக்தியை வந்து கவலையாக சோகமாக வெளியேறும். எப்போ வந்து வெற்றி தோல்வியை கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் வந்து இது பண்ணாமல் அந்த விஷயத்த எனக்கு பிடிச்சிருக்கேன், நான் செஞ்சுட்டே இருக்கணும், எத்தனை முறை தோத்தாலும் திரும்ப நான் விளையாண்டுட்டே இருக்கணும், எத்தனை முறை ஜெயிச்சாலும் நான் அதை பற்றி கண்டுக்காமல் இன்னும் மேலே ஒரு % வந்து நான் மெருகத்திட்டே இருக்கேன் அப்படின்றபோது அந்த விஷயம் வந்து உங்களுக்கே தெரியாமல் அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப தனித்துவமாக ஆகிட்டே இருப்பீங்க. உங்களோட அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா, நேற்றை விட இன்றைக்கி நீங்கள் சிறப்பாகிட்டே இருப்பீங்க, நேற்றை உங்களை விட நீங்கள் வந்து மிகவும் சிறப்பாகிட்டே இருப்பீங்க. இப்படியே ஒரு கட்டத்தில் போகும்போது நீங்கள் யாரையுமே திரும்பி பார்க்காம உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை செய்யறதுக்காக மட்டுமே வந்து நீங்கள் அதை விளையாண்டுட்டே இருக்கும்போது, அந்த விளையாட்டை வாழும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க புதிய சூட்சமங்கள் எல்லாமே வந்து தானாகவே உங்கள் முன்னாடி திறந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அது வந்து அந்த ஒரு ஃப்ளோவோடு போயிட்டுருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த யூனிவர்ஸில் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு ஹார்மோனி, ஒரு ஒத்திசைவு, ஒரு வைப்ரேஷனில் வேவ் லென்த்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. எப்போ வந்து அந்த வேவ் லென்த்தை நீங்கள் ரீச் ஆகுறீங்களோ அப்போ அது எல்லாமே வந்து திறந்த இதுவாக வந்து உங்ககிட்ட திறந்த புத்தகமாக உங்களுக்கு முன்னாடி வந்து விரியும். அதை வந்து நான் சொல்கிறது வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் என்னைக்கு அது முழுமையான அதை ஒரு வாழ்க்கையை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்யறதுக்காக, அந்த செயல்பாட்டை செய்யறதுக்காக மட்டுமே வந்து அதை பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அந்த விளைவை எதிர்பார்க்காம இந்த செயலை செய்கிறது மட்டுமே வந்து முழுமையான ஒரு ஈடுபாடாக பண்ணும்போது
அங்கே வந்து வெற்றின்றது பை ப்ராடக்டாக துணை விளைவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் திறமையும் வந்து தானாகவே வளர்ந்துடும், எந்த வித இதுவும் இல்லாமல் அது வளர்ந்துட்டே இருக்கும். அது வந்து முடிவே இல்லாததாக போயிட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த செயல்பாடை மட்டுமே நீங்கள் மொத்தமாக மாறுறீங்களோ அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து டாமினோஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க. அந்த டாமினோஸ் விளைவு அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன சின்ன தக்கைகளை வந்து வரிசையை அடுக்கி வச்சு ஒன்றை தட்டி விட்டால் அது எல்லாமும் சரிஞ்சிட்டே போகும். ஒரு லட்சம் டாமினோஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு டாமினோஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் கூட இருக்காது. ஆனால் அந்த டாமினோஸ் வந்து மொத்தமாக விழ ஆரம்பிக்கும் போது அந்த 10 கிராம் கூட இல்லாத ஒரு டாமினோஸ் வந்து 1 லட்சம் டாமினோஸ் வந்து மொத்தமாக விழுகும்போது அந்த முடிவில் வந்து அது ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர், அந்த அழுத்தம் வந்து அதோட விசை வந்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஜூல் ப்ரெஷர் அழுத்தத்தில் வந்து அந்த அளவுக்கான அழுத்தத்தை வந்து வெளியிடும். அது எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரே விசையோட போயிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை, அதோட அஸ்திவாரத்தை ஓங்கி ஒரே இதை வச்சு உடைக்கிற மாதிரி, ஒரு பெரிய பீரங்கி வச்சு உடைக்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்கும். இங்கே வந்து அது தனியாக இருக்கும்போது அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மிக சாதாரண விஷயம்தான். அதே போல தான் இந்த இயற்கை வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரே டைமில் ஓடுறது மூலியமாவோ வேகமாக செயல்படுறது மூலியமாவோ எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு பாறை வந்து எப்படி வந்து ஒரு பாறையை வந்து ஒரு மேலேருந்து ஊற்றுற ஒரு தண்ணீர் துளியோட சொட்டுகள் வந்து தொடர்ந்து வந்து ஒரே இடத்துல ஊற்றும் போது எப்படி வந்து அந்த பாறையை வந்து ஊடுருவி அதை துளையிட்டு போதோ, அது மாதிரி தான் இயற்கை வந்து நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன விளைவுகள், ஒரு நாளும் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விளைவுகள் தான் வந்து மிகப்பெரிய எஃபெக்டை உங்களாட்டி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான விஷயத்தை வந்து உருவாக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் மிகவும் ரொம்ப சுலபமாயிடும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.